ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இது என்ன ஆர்டிக்கல்? இந்த ஆர்டிக்கல் வந்துச்சு, இவங்க மேல நீ எதனா மான நஷ்டஈடு வழக்கு போட்டியா? நீ தலைவர் தானே, ஒரு தேசிய கட்சியோட தலைவர். ஒரு படத்தை போட்டு அதுல எழுதுறாங்க, பாஜகவில் சேருவதற்கு. நான் படிக்கிறேன் ஆங்கிலத்தில். என்ன பத்திரிகை? எக்ஸ்பிரஸ் நியூஸ் சர்வீஸ். தி சென்னை 28 June 2023. The Economic Upswing EOW submitted a preliminary charge sheet against actor producer R.K. Suresh, one of the accused, 2,400 crore Arutra gold trading scam. The EOU last month had frozen the bank account of Suresh, who is currently the Vice President of BJP State OBC Wing. அண்ணாமலைக்கு ஒர்க்க கமலாலயத்தில் கேட்கணும்னா சவுண்டா கேட்கிறேன், பேசுறேன். On April 11th, EOW conducted an inquiry based on the statement of Harish, one of the accused in the scam. Harish had claimed that he had given money to certain BJP functionary. நல்லா கவனிங்க. Harish had claimed that he had given money to certain BJP functionary. The EOW in the charge sheet as mentioned that Suresh had 15 crore in his bank account. இதுக்கெல்லாம் பேச மாட்டேன்ற, வாய திறக்க மாட்டேன்ற பாவம் கிராமத்தில் அன்றாட கூலிகள், அவர்களுடைய வாழ்நாள் வருமானமே அதுதான். 1 லட்சம் பேர்கிட்ட ஏமாத்தி 2400 கோடியை ஒருத்தன் ஏமாத்தி இருக்கான். அவங்கிட்ட 15 கோடி ரூபாய் வாங்கிட்டு அவன் கன்ஃபஸ் பண்றான். இவனா காங்கிரஸ்காரனா, இவன் பிஜேபி காரன் கன்ஃபஸ் பண்றான். 15 கோடி ரூபாயை வாங்கிட்டு எங்களை கட்சியில சேர்த்தாங்க, எங்களுக்கு ஆதரவா இருந்தாங்கன்னு. ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் எந்த கட்சியிலாவது இப்படி நடக்குமா? எங்க இருந்து இந்த ஆணவமும் திமிரம் வருது அண்ணாமலைக்கு? தலித்துன்னா யாருன்னு தெரியாது, ஏழை எளிய மக்கள்னா யாருன்னு தெரியாது. வெளிமணில இந்த உன்னை டெஃபமே உன்னை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ண? நீ உனக்கு யார் ஐபிஎஸ் உனக்கு பாஸ் பண்ண சொன்னது? இன்னும் ஐபிஎஸ் பாஸ் பண்ண? நீ ஒரு ஐபிஎஸ் படிச்ச காவல்துறை அதிகாரி குற்றவாளி கிட்ட வரானா தூரம் நில்டா அப்படின்னும். எல்லா குற்றவாளிகளையும் ரவுடிஸ்ல இருக்கிறவன் எல்லாம் சேர்த்துட்டு கட்சி நடத்திக்கின நீ சட்ட ஒழுங்கை பத்தி பேசுற. இப்ப பத்திரிகைலாம் இருக்கீங்க, 3 தவறு பண்ணி இருக்கார். ஒரு தவறு ஏட்டட் ஸ்பீச், அவதூறு பேச்சு. 2வது, ஒருவர் மனம் புண்படும்படி பேசினால் என்ன தண்டனை? அவதூறாக குற்றம் சாட்டப்பட்டால் என்ன தண்டனை? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உன்னுடைய அவதூறு பேச்சு வருமா வராதா? உன் சட்ட ஆலோசகர்கிட்ட போய் கேளுங்க. எங்க கிட்ட ஒரு நீதி அரசர் இருக்கார், ஓய்வு பெற்ற நீதி அரசர், காங்கிரஸ் கட்சியில் இருக்கார். அவர் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்னென்ன தவறு அண்ணாமலை செஞ்சிருக்கார். என்ன போய் ஹிஸ்டரி ஷீட்டர் இன்றிய, ரவுடி ஷீட்டர் இன்றிய எங்கேயாவது உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல நான் பிறந்தது முதல் இன்று வரை எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளி சொல்லு, எங்கேயாவது சொல்லு. ஹிஸ்டரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டர், டெஃபமேஷன் என்னன்னு சொல்லுங்க. நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்ப? கான்ஸ்டபிள் கேட்டா சொல்லுவான் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிஸ்டரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டர்னு. இதுதான் அண்ணாமலையுடைய அநாகரிகமான அரசியல். மகாத்மா காந்தி அவனுடைய மூதாதையர்கள் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க, இப்ப இவர் எங்களை அசாசினேட் பண்ணாங்க, இவர் எங்களை கேரக்டர் அசாசினேஷன் பண்றாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. 2வது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு கூவிட்டே இருக்கார் அண்ணாமலை. இந்த பட்டியலை வெளியிட்டார். இது யாரு? ஒரு காவல்துறை அதிகாரி இந்த செயலை செய்யலாமா பொது வாழ்க்கையில? இதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் உளவுத்துறை மூலமா, உளவுத்துறை கொடுத்தது இதெல்லாம். மத்திய உளவுத்துறை இருக்குல்ல, நீ போயிட்டு எடுங்க. ஏன்பா இது மாதிரி சொல்றாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். 32 பக்க உளவுத்துறை அறிக்கை, 32 பக்க உளவுத்துறை அறிக்கையில 261 குற்றவாளிகள் பாஜகவுடைய தலைவர்களாக நீங்க நியமித்திருக்கிறீர்கள். 1977 வழக்கு
எவ்வளவு வழக்கு? 1977 வழக்கு. இவர் என்ன ஐபிஎஸ் ஆபீசர்? கர்நாடகால என்ன வேலை பார்த்திருப்பார்? கர்நாடகால சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுக்கும், கர்நாடகாவில் கல்புர்கி எழுத்தாளர்கள் கௌரி லிங்கேஷ் இவர்கள்லாம் பின்னணியில யாரு இருக்காங்க இனிமே தான் ஆய்வு சொல்ல போறேன். கர்நாடகாவுடைய அரசு கிட்ட கேட்க போறேன். இங்க ஒருத்தர் அங்க ஐபிஎஸ் இருந்தவர் இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு, வாய்க்கு வந்த மாதிரி ரொம்ப பேசுறாரு, அது என்னங்க நடந்தது கர்நாடகால, எதற்காக திடீர்னு அவர் ராஜினாமா பண்ணார், இதெல்லாம் ஆய்வு பண்ணணும். இப்போ அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாரையும் மிரட்டிட்டு வந்தார்ல, காங்கிரஸ் கிட்ட இருக்கு. நான் போயிட்டு ஒரு புகார் கொடுத்து காவல்துறை கிட்ட ஹேட்ரட் ஸ்பீச் டெஃபமேஷன் கொடுக்கலாம். இங்க எஸ்சி யானி ரொம்ப வலிமையா மாண்பு முதலமைச்சர் போட்டிருக்கார், அங்க கொடுக்கலாம். கொடுத்தா உன் நிலைமை என்ன ஆகும்? மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளும் பொழுது ராம் ராம் என்றார், மன்னித்து விட்டு விடுங்கள் என்றார். நாங்க அந்த வழியை வந்தவங்க, உன்னை தொடர்ந்து மன்னிச்சிட்டு இருக்கோம். ஆனா மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். மக்கள் மன்னிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. துக்க வீட்டில் போனா என்ன பேசணும், திருமண வீட்டில் என்ன பேசணும், எதுவுமே தெரியாத ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. இந்திரா காந்தியை பத்தி பேசுறாரு, ராஜீவ் காந்தியை பத்தி பேசுறாரு. அதே இந்திரா காந்தியை பத்தி அறகுறையா அறவேக்காடா அரசியல் பண்ற அண்ணாமலை படிக்கணும். இந்திரா காந்தியை பத்தி வாஜ்பாய் என்ன சொன்னாரு? அம்மா துர்கா தேவினார், இந்த தேசத்தின் துர்கா தேவினார். இத படிக்காம எமர்ஜென்சி இந்திரா காந்தின்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசினார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விமானத்தில் தப்பிக்க முயற்சி செஞ்சார் என்றார். அதே ராஜீவ் காந்தியை பத்தி என்ன சொன்னாரு? வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றை புரிந்து கொண்டு என்னுடைய மேல் சிகிச்சைக்காக ஒரு குழுவிலை அமைத்து அமெரிக்காவுக்கு அனுப்பினார். நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறார். இந்த வரலாறுலாம் தெரியும் அண்ணாமலைக்கு. வாஜ்பாயை மதிக்காதவர்கள், வாஜ்பாயை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த RSS சங்கிகள் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு இங்க வாய்க்கு வந்த மாதிரி உளர்றாரு. இது அவருக்கு நல்லது இல்லை. நாங்கள் வாதம் பண்றதுக்கு வரோன்றோம். ஒன்னு அவர் வர மாட்டேன்றார், இல்ல நான் கமலாலயம் வர தயாரா இருக்கேன், என்னைக்குன்னு பிரஸ் கூப்பிடுங்க, பிக்ஸ் பண்ணுங்க. இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி பேசுவோம், ஹிஸ்டரி ஷீட்டை பத்தி பேசுவோம். இப்போ எங்க நீதிபதி அவர் பேசின பேச்சில் என்னன்னா வழக்கெல்லாம் போடலான்னு சொல்லுவாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.